வறுக்க இருக்க மசாலா போடுங்க, அவ்வளோதான் இருக்குது. மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் எல்லாத்தையும் போடு, கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. ஐயா இதை சுத்தணுமா? ஐயா ஐயா எனக்கு அமையிலே மறந்து போகுது. அவ்வளோதான். புளிக்கெல்லாம் போட்டுங்க. புளி போடுங்க. கருப்புளி இருக்கா? எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. முட்டை மசாலா வேண்டாம். முட்டை மசாலா அது. இந்த மீன் மசாலா இதை போடலாம். மீன் அது வறுவல் அது வேண்டாம். அது வறுவல் வேண்டாம். இது வேண்டாமா? அது போடுங்க. இத்தனை இருக்கு வச்சுங்களா? அது கீழே இது கீழே இருக்குங்க. அது கீழே இருக்குங்க. மீன் வறுவல் மசாலா போட இது போடுங்க. இது போடுங்க. சூப்பராக இருக்கும். சில்லி போடுங்க. போடுங்க. எல்லாத்தையும் போட்டுவிடுங்க. கொஞ்சம் போடலாமா? போடுங்க. ஐயா 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 போடுங்க. தள்ளுப்பா. இதுக்கு அதுக்கெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு போடுறது என்னது இவ்வளோ பெரிய கவர்? என்னது? தக்காளி. மிச்சம் தக்காளி வேணுமா? தக்காளி ஆமாம் வேணும். அதே வை. தக்காளி தான் ராசி சேரணும். சில்லி ஆமாம் ஒன்றும் படிக்காதுங்க. போடுங்க. நான் சொல்கிறேன். போடுங்க ஐயா போடுங்க. போடவா? போடுங்க. சிக்கன் மசாலா போடுங்க. நல்லா இருக்குமே. போடுங்க. மட்டன் மசாலா போடுங்க. மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது. மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே இருக்கும் பாருங்க. எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. போடுங்க ஐயா போடுங்க. மட்டன் மசாலாவா? போதுங்க. சிக்கன் மசாலா, சில்லி போடுங்க. மிளகாத்தூள் பேக்கெட் இருக்கும் பாருங்க. இல்லையா? போதும். மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக போடுங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக போடுங்க. நல்லா இருக்கும். டேஸ்ட் எடுத்து கொடுக்குறது மிளகாத்தூள் தான். இருக்கும் பாருங்க. சரி ஒன்று வாங்கிட்டு வேண்டாம்ப்பா போதும். இதுக்கே இதாக இருக்குது. காரம் போதும். அதுக்கே போதும். வாங்கிட்டு வேண்டாம். அதுக்கு போதும்ப்பா. அதே காரம் ஜாஸ்தியாக இருக்குப்பா. போதும். அதுக்கே போதும். அதே போட்டு இது எதுக்கு போட்டு விட்டுருவீங்க? சேன போதும். போடுங்க. ஏற்கனவே ஃபிக்ஸ் வச்சது போதும். ஒரு டைம் கலந்து போதும். கூலிங் பயங்கர கூலிங்.